அல்லாஹ் தனது நிழலைத் தவிர வேறு நிழலே இல்லாத மறுமை நாளில் 7 பேருக்கு நிழல் அளிப்பான். 1. நீதிமிக்க ஆட்சியாளர். 2. இறை வணக்கத்திலேயே வளர்ந்த இளைஞன். 3. பள்ளிவாசல்களுடன் எப்போதும் தொடர்பு வைத்துக் கொள்ளும் இதயமுடையவர். 4. அல்லாஹ்வுக்காகவே நட்பு கொண்டு அந்த நிலையிலேயே இவ்வுலகிலிருந்து பிரிந்து சென்ற இருவர். 5. அந்தஸ்தும் அழகும் உள்ள ஒரு பெண் தம்மை தவறு செய்ய அழைத்த போதும் நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறேன் என்று கூறியவர். 6. தமது வலக்கரம் செய்த தர்மத்தை இடக்கரம் கூட அறியாத வகையில் இரகசியமாக தர்மம் செய்தவர். 7. தனிமையில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அவனது அச்சத்தால் கண்ணீர் வடித்தவர். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் அனைவரும் ஒன்று திரட்டப்பட்டு சூரியன் மிக அண்மையில் கொண்டு வரப்படும் போது அல்லாஹ் தனது நிழலில் 7 பேருக்கு நிழல் வழங்குவான். அல்லாஹ்வின் நிழலைத் தவிர வேறு எந்த நிழலும் அங்கு இருக்காது. ஒவ்வொரு மனிதனும் தனக்காக போராடிக் கொண்டிருக்கும் போது மேலே கூறப்பட்டுள்ள நபிமொழியில் சிலாகிக்கப்பட்ட 7 பேரும் எந்த கவலையுமின்றி நிம்மதியாக இருப்பார்கள். இங்கு 7 பேர் என்று ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. அதனால் 7 பேர் மட்டும்தான் அல்லாஹ்வின் நிழல் பெறுவார்கள் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. அந்த 7 பேர் அந்தஸ்தில் எத்தனை 1000 பேரும் இணையலாம் என்றே புரிந்து கொள்ள வேண்டும். 7 மட்டும்தான் என்று புரிந்து கொண்டால் அல்லாஹ்வின் அருட்கடாட்சங்களை குறைத்து மதிப்பிட்டதாகிவிடும்.